அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன். எல்லாருமே ஆங்கில புத்தாண்டு சொல்லுவாங்க, தமிழ் புத்தாண்டு இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார், அதுக்கான பலன் தான். ஃபர்ஸ்ட் அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். ஏன்னா ஒவ்வொரு மனிதனா பிறந்தா கண்டிப்பா தமிழ் புத்தாண்டை எல்லாருமே கொண்டாடணுங்க. தமிழனா பிறந்தா தமிழ் புத்தாண்டு பண்ணணும், கொண்டாடணும். அப்ப இந்த வருஷம் பாருங்க, இந்த வருஷத்துடைய பெயர் வருஷத்துக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. விசுவா வசு வருடம். இந்த வருடம் விசுவா வசு வருடம் சொல்லுவாங்க. இந்த வருடத்தை, இந்த வருடத்துடைய ராஜா பாருங்க. எல்லா கோவிலையும் பஞ்சாங்கம் வாசிப்பாங்க. நான் அதை தெளிவா சொல்லிக்கிறேன். எல்லா கோவிலையும் எது எது நல்லா இருக்குன்னு சொல்லி பஞ்சாங்கம் வாசிக்கப்படும். எல்லா கோவிலையும் எல்லாரும் ஜோதிடரும் பாருங்க, கண்டிப்பா சித்திரை மாசம் 1ஆம் தேதி பஞ்சாங்கம் வாசிச்சே ஆக வேண்டும். அப்ப பாருங்க, இந்த வருஷத்துல பாருங்க ராஜா சூரியனா வர்றாருங்க. இதான் மெயின். ராஜா யாரோ அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க இந்த வருஷம் எப்படிப்பட்ட. சூரியன் என்ன நேர்மையான கிரகம் வருது ராஜாவா இருந்தாலும் பாருங்க, இந்த வருஷம் பிறக்கிறது ஒரு சுவாதி நட்சத்திரம். இந்த வருஷம் பிறக்குதுங்க. துலா ராசியில இந்த வருஷம் பிறக்குது. லக்னம் கும்ப லக்னத்துல இந்த வருஷம் பிறக்குது. எல்லா கிரகமும் 4ஆம் இடத்துல இருக்கு. சுக்கிரன், ராகு, சனி, புதன் எல்லாமே ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமா இந்த வருஷம் இருக்கு. அந்நிய பொருள் வியாபாரங்கள் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த வருஷத்துல. ராகு என்ன மழை அதிகமா எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா பஞ்சாங்கல கொடுத்துருக்காங்க அதிகமா வெயில் இருக்கணும். இல்ல, இங்க இந்த வாட்டி இந்த வருஷம் மழைகள் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கெமிக்கல், அந்நிய திரவப்பொருட்கள், இந்த போலீஸ், ராணுவம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பயணிக்கக்கூடிய வருஷமா இந்த வருஷம் இருக்கும். இது சம்பந்தமா நிறைய விஷயத்துல பார்க்கலாம். அரசாங்க அரசியல் சம்பந்தமா நிறைய நியூஸ் இந்த வருஷம் பார்க்கலாம். நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பா இந்த வருஷத்தை பார்க்கலாம். இப்ப இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு அனைவருக்குமே மறுபடியும் சொல்றேன். அம்மனருடைய ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியா எல்லா கிரக பயிற்சியும் கண்டிப்பா பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி கால புருஷனுடைய 11ஆவது ராசி தாங்க இந்த கும்பராசி. எதுலையுமே கும்பராசிக்காரங்க பாருங்க ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க. கும்பராசிக்காரங்க எப்படி தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க, தன்மானத்தோட இருப்பாங்க கும்பராசிக்காரங்க. ஏன்னா இந்த ராசி லாபகரமான ராசி தெரியுங்களா கும்பராசி. எதுலையுமே லாபகரமான ராசி இந்த கும்பராசி சொல்றாங்க. தன்மானமும் தைரியமான குணமும் விடாமுயற்சியும் எல்லாமே பாருங்க இந்த கும்பராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். இதுலயுமே ஒரு புத்திசாலி குணம் கும்பராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். எப்படி புத்திசாலி குணம் அதிகமா இருக்கும். விடாம முயற்சி பண்றது, வெற்றி அடைய கொடுக்கணும் எல்லாமே பாருங்க கும்பத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன். இதுக்கு முன்னாடி பாருங்க எல்லாருமே ஆங்கில புத்தாண்டு தான் மெயினா இருக்கிறீங்க. ஒவ்வொரு தமிழ்ல பிறந்தா கண்டிப்பா தமிழ் புத்தாண்டுக்குள்ள வாங்க. ஏன்னா ஒவ்வொரு தமிழனுமே பாருங்க தமிழ் புத்தாண்டை எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. பாருங்க எல்லா கோவிலையும் பாருங்க இந்த பஞ்சாங்கம் வாசிப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இந்த வருஷம் இது நடக்கும், இந்த வருஷம் அது நடக்கும். இந்த கோயில்ல எல்லா கோவிலையும் வாசிப்பாங்க. அதே மாதிரி இந்த வருஷத்துல பாருங்க எல்லாருமே ஜாதக நோட்டு எடுத்து ஜாதகத்தை பார்த்துப்பாங்க. வருஷத்துல ஒரு வாட்டி இந்த சித்திரை மாசம் வந்தாவே அடுத்த வருஷம் வைகாசி மாசம் வரலாம் என்ன நல்ல பலன் நடக்க போகுது அப்படின்னு ஜாதகத்தை பார்த்துப்பாங்க. ஏன்னா இந்த வருஷத்துல ஏன் ஜாதகம் பார்க்கணும்னா இந்த வருஷத்துல 3 கிரக பயிற்சியுமே வருதுங்க. இந்த வருஷத்துல ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆகிட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி வருது. அடுத்து ராகு கேது பயிற்சி வருது. இந்த வருஷம் பலன்கள் அப்படியே மாறுபடும் ஒவ்வொருத்தருக்குமே, ஒவ்வொரு சுய ஜாதகத்திலையும் சரி. ஏன்னா இந்த கிரகம் தான் ஒவ்வொருடைய ராசி கட்டத்திலையும் அதிக நாட்கள் பயணிக்கும். எல்லா ராசி கட்டத்திலையும் பாருங்க. இப்ப சனி பகவான் எடுத்தீங்கன்னா 2 வருஷம் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்வார். அடுத்து பாத்தீங்கன்னா ராகு கேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். இதுதான் அதிக நாட்கள் பயணிக்கக்கூடிய கிரகம். இதை மையமா வச்சுதான் இந்த வருஷ பலனை எடுப்பாங்க. ஏன் இதை நம்ம பார்க்க சொல்றோம், இந்த வருட பலன் பேசுறோம்னா இந்த கிரகத்துடைய திசை புத்தி உங்க ஜாதகத்துல வருதா பாத்துக்கணும். இந்த வருஷத்துல இந்த கிரகத்துடைய திசை வருதா ஃபர்ஸ்ட் உங்க பிறப்பு ஜாதகம் எடுத்துருங்க, நோட் எடுத்துட்டு பிறப்பு ஜாதகம் பாத்துங்க என்ன திசை என்ன புத்தி வருது.
இதை பார்த்துக்கு இந்த பலனை தூக்கி கரெக்டா வச்சுன்னா கரெக்டா மாறவே மாறாது, கரெக்டா வரும். ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் எனக்கு கரெக்டா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க கும்பராசிக்காரன். ஜாதகத்தை பார்த்து எடுங்க, கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். இப்ப கும்பராசி என்ன இந்த வருஷத்து கிரகத்தோட அமைப்பு பாருங்க. ஒரு ராசிக்கு யார் வர்றா? ராகு வந்துருவார். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார். 5ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார். 7ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். எந்த இடத்துலயுமே கெட்ட கிரகம், கெட்ட இடத்துல எந்த கிரகமும் இல்லை. எப்படி? கெட்ட இடத்துல எந்த கிரகமே உங்களுக்கு இல்லை. 1ஆம் இடம், ஒரு மனிதனுக்கு 1ஆம் இடத்துல கிரகம் தான் முடிவு பண்ணும் ஒரு மனிதனை எப்படி கொண்டு போகணும். 2ஆம் இடம் முடிவு பண்ணும் குடும்ப வருமானத்தை. 5ஆம் இடம் முடிவு பண்ணும் நம்முடைய ஆசைய. 7ஆம் இடம் முடிவு பண்ணும் உங்களுடைய மனைவிய, நண்பர்களை, பழக்கத்தை, கூட்டு தொழில, உங்களுடைய கிடைக்கக்கூடிய நல்ல விஷயத்த. இவ்வளவு இடத்துல நல்ல இந்த கிரகம்லாம் இருக்கும்போது இங்க கெட்டதான் நடக்க போகுது? நடக்காது. ஏன்னா கும்பராசிய விரேசனி ஜென்மசனியில எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ, நல்லா பாருங்க, இந்த 5 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ, இது நான் எல்லாத்துக்கும் சொல்லலைங்க. சில பேருக்கு 7 சனி வந்து நல்லா இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. யாரெல்லாம் இந்த 5 வருஷத்துல கஷ்டப்பட்டீங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாருங்க இந்த வருஷம் பாருங்க நல்ல ஒரு பலன் இருக்கு இந்த வருஷத்துல சொல்றேன். ஏன்னா குருவுடைய பார்வை படுது ராசி மேல, வேற எதையும் வச்சு நம்ம மையப்படுத்தவே இல்லை. ஒரு மனிதனுக்கு பேச்சு கிரகம் குரு உங்களுக்கு உங்க கோச்சாரத்துல யாரு? கும்பராசில இருந்து 2ஆவது ராசி என்ன ராசி? மீன ராசி. அந்த பேச்சுக்குள்ள கிரகம் குரு. அடுத்த லாப வருமானத்தை கொடுக்குற யாரு? அவரும் குரு தான். அவர் போய் என்ன பண்றாரு? இவருக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குன்னு சொல்லி 5ஆம் இடத்துல போய் உட்காந்துக்கிட்டாரு. உட்காந்துக்கிட்டு எங்க பாக்குறாரு? உங்க ராசிய 9ஆம் பார்வை சிறப்பு பார்வையாக உங்களை பார்வைறார். அவருக்கு 5ஆம் பார்வை 9ஆம் பார்வை சூப்பரா இருக்கும். அப்ப என்ன பலனை கொடுப்பாரு மட்டும் பாத்துக்கோங்க. பயங்கரமான பார்வை. கெட்ட விஷயத்துக்கு எண்டு கார்டு போகணும். ஏன்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல, வருமான பிரச்சனை, பொருளாதாரத்துல ரொம்ப டவுன் ஆயிட்டீங்க, கோர்ட்டு கேஸ் நிறைய பேர் அலைஞ்சிங்க, பணத்தை கொடுத்து எத்தனை பேர் ஏமாந்தீங்க, இடத்த கொடுத்து எத்தனை பேர் ஏமாந்தீங்க, ஒரு இடத்த விற்க முடியல, வீடை வைக்க முடியல, வண்டியை வைக்க முடியல, வாகனம் வைக்க முடியல. ஒரு போராட்டமா நான் இருந்தேன், ஒரு நிம்மதி இல்லாம இருந்தேன், குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இல்லாம இருந்தேன். எது வந்தாலும் எனக்கு செலவைதான் வருது, 1 ரூபாவோட சேமிக்க முடியல. எத்தனை பேர் இருக்கீங்க கும்பராசிக்காரங்க? இப்ப சின்ன கேப்ல பாருங்க, இப்ப தொழில் பாருங்க, ஒரு 2-3 வருஷம் பாருங்க, தொழில் அப்படியே டவுன் ஆயிருக்கு பாருங்க கும்பராசிக்காரங்க. தந்தை தாய் ஆரோக்கியத்துல எத்தனை பேருக்கு உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை வச்சு கேட்டு பாருங்க கும்பராசிக்கார. ஆமாம்பா. மேல் படிப்பு படிக்க முடியல, நல்லா படிச்ச குழந்தை படிக்கல, எத்தனை பேர்? கண்டிப்பா கேளுங்க. ஆமாம்பா. அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கீங்க, ரிசல்ட்டே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல்வாதிகள்லாம் ஒரு சில மன வருத்தம், தடை எல்லாமே பாருங்க, கேட்டு பாருங்க கும்பராசிக்காரங்க. ஆமா, வண்டி வாங்குறது செலவு, நிறைய பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, நிறைய விஷயத்த சொல்லிட்டே போலாம். இனிமே இருக்கவே இருக்காது. இந்த வருஷம் ஆரம்பமே சூப்பரா இருக்கும். ஆனா வீட்டுல சுபகாரியம் நடக்க போதுங்க, அது கன்ஃபார்ம் கும்பராசி. காதல் திருமணமா, 2வது திருமணமா, ஏதா இருந்தாலும் சரி கைக்குடி வரும். படிக்கக்கூடிய மாணவர்கள் பாருங்க கும்பராசிக்கு ஃபர்ஸ்டா வருவாங்க எல்லா விஷயத்திலையும் சரி. படிப்பு கல்வி எந்த ஒரு தடையும் இருக்காது. படிப்பு கல்வியில மிகப்பெரிய ஒரு அளவுக்கு போவீங்க. கல்வி தடையே இருக்காது. மாணவ மாணவிலாம் சூப்பரா இருக்கும். காதல் திருமணம், 2வது திருமணம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கும்பராசி கிடைக்கும். இது 2 பலனும் சூப்பரா இருக்கும் இந்த வருஷத்துல பாத்துக்கோங்க. இப்ப வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா பாத சனி. இப்ப 2ஆம் இடத்துல சனி வருதுன்னா காசு பணத்தை எதுலமா நீங்க போடணும்? இடத்துலயோ, வீட்லயோ, பூமியிலோ எதையும் போடணும். என்கிட்ட காசு இல்லைங்க, நான் கடன்ல இருக்கேன், என்னையா போய் நீ வீடு வாங்க சொல்ற முடியும். ஆனா இந்த ஜாதகத்துக்கு எப்படியாச்சும் வரும், இந்த வருஷத்துல வரும் கும்பராசி. ஏதோ ஒரு வகையில காசு பணம் கிடைக்கும், அதை அதுல யூஸ் பண்ணணும் இந்த வருஷத்துல பாத்துக்கணும். எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு இழுத்துக்கு இருந்தாலும் சரி, இடம் சம்பந்தமா இருந்தாலும் சரி, இல்ல பூமி ஏதாச்சும் இருந்தாலும் சரி, எந்த ஒரு வழக்கான கனவு மனைவியோர் காட்டுறாங்க, எல்லாமே தீர்வு கிடைக்கும். நிறைய பேர் 2வது திருமணம் நிறைய பேர் நடக்கும், காதல் திருமணம் நடக்கும். அதே மாதிரி திருமணம் வரும், பொண்ணு கிடைக்கலாம், பொண்ணு கிடைக்கும், குழந்தை பாக்கியம் உடனே கிடைச்சிடும் பாத்துக்கணும் இந்த வருஷத்துல மட்டும். படிக்கக்கூடிய மாணவ மாணவெல்லாம் பாருங்க, படிப்புகள் தடை இல்லாம, தாமதம் இல்லாம நல்ல ஒரு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும்.
வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ், தந்தை தாயுடைய ஆரோக்கியம், தொழில நல்ல ஒரு மாற்றங்கள், இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். பெருங்கொண்ட பணம், இன்கம், அந்த விஷயம், மூத்த சகோதர சகோதரி உறவுகள் எல்லாமே நல்லா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா இனிமே பார்ப்பீங்க. படிப்பு கல்வியில நல்ல ஒரு எதிர்காலங்கள், நல்ல ஒரு அமைப்புலாம் இப்ப தேடி வரும். நிறைய பேருக்கு சொல்றேன். நிறைய பேர் லாட்ரி யோகம் எடுக்கிறீங்கன்னா ஜாதகத்தை பார்த்து தசாபதி பேர் கண்டிப்பா எடுங்க. சூப்பர் யோகம் இருக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையம் பண்ணிடாதீங்க. ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா கிடைச்சிடும். கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்குங்க. ஐடி ஃபீல்டு சூப்பரா இருக்குங்க. அடுத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்குங்க. அடுத்து கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்குங்க. ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நல்லா இருக்குங்க. மருத்துவத்துறை நல்லா இருக்குங்க. காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறது நல்லா இருக்குங்க. அடுத்ததான் சொன்னேன், எலக்ட்ரிக்கல் கட்டிட சம்மந்தப்பட்ட எல்லா துறையும் பாருங்க சூப்பரா இருக்கும். அரசியல்வாதிகள் நல்லா இருக்கும். அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதும், தைரியமா எழுதும், இனிமேல் வேலை கிடைக்கும். அப்ப இந்த வருஷம் கிரகங்கள் நல்லா இருக்கிறதுனால் கும்பராசி எந்த ஒரு தடையுமே இருக்காது. இப்ப நல்ல ஒரு வெற்றியை நோக்கி போகணும். ஃபர்ஸ்ட் அந்த வெற்றியை நோக்கி போனா நீங்க தைரியமா வரணும். எனக்கு பாதசனி வந்துருச்சு, இன்னும் பாதிக்கும் சொல்லி அப்படியே ஒதுங்க கூடாது. நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், என்ன பண்ணி நம்ம ஜெயிக்கணும், அந்த மைண்ட் தாட்டுக்கு வாங்க. கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயமையா இருக்கும். பெண்களுக்கெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர பலன் பார்ப்போம். முதல் நட்சத்திரம் அவிட்டத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடைய குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமேல் தைரியமா ஒரு விஷயத்துல இறங்குங்க, எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, நான் ஓப்பனா சொல்றேன். படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், தொழில் எல்லாமே கஷ்டப்பட்டு இனிமேல் பார்க்க மாட்டீங்க. வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறது நல்லா இருக்கும். எவ்வளவு ஒரு கஷ்டமான வேலையும் நீங்க பார்க்கக்கூடிய அமைப்பு சூப்பரா அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னா சதயனத்துல பிறந்தவங்க எல்லாமே பிரம்மாண்டமா யோசிப்பீங்க. ஆனா ரொம்ப விஷயத்துல ஏமாத்துறீங்க இதுக்கு முன்னாடி. ஆனா இப்ப உங்களுக்கு பாருங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் வரப்போகுதுங்க. கெமிக்கல் ஃபீல்ட் நல்லா இருக்கும், மருத்துவ ஃபீல்ட் நல்லா இருக்கும். அடுத்து இந்த திரவ பொருள் எல்லாம் பிசினஸ் நல்லா இருக்கும், பெட்ரோலியத்துறை நல்லா இருக்கும், அரசியல்வாதி நல்லா இருக்கும், அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ண நல்லா இருக்கும். இது எல்லாமே சூப்பரா இருக்கு. நிறைய பேருக்கு பாருங்க தொழில் உத்தியோகம் மாற்றம் வரும். இப்ப நீங்க போகக்கூடிய பாதையில ஒரு வெற்றி பாதை இந்த வருஷத்துல இந்த சதயனத்துல பிறந்தது சூப்பரா இருக்கு பாருங்க. ஏன்னா ராசிக்கே ராகு வர்றாரு. அப்ப நீங்க உலக அளவுல பேசுற அளவுக்கு நீங்க பெரிய ஆளா வரலாம். யார் ஜாதத்துல ராகு நல்லா இருக்கோ, மீடியா, கலை ஃபீல்டு எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். இப்ப நீங்க எல்லாமே வெற்றி பாதை நோக்கி போவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுவுமே ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும் நிறைய இருந்துச்சு. ஒரு வருஷமா ரொம்ப செலவு பார்த்தீங்க, எதுவுமே லைஃப்ல செட்டில் ஆக முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. வருமானத்திலையும், பொருளாதாரத்திலையும், குடும்பத்திலையும் ஒரு வெட்டி செலவு, வீண் செலவு, இது எல்லாமே நிறைய பார்த்தீங்க. ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை நீங்க பார்த்தீங்க. இனிமே பாருங்க குடும்பத்துல சுபகாரியம் நடக்க போகுது. காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், படிப்பு கல்வி, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், கலை ஃபீல்ட்ல உள்ளவங்க, எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். அப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வரும். இந்த புரட்டாதி பிறந்தவங்க வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ராஜயோக புத்தாண்டாகவே அமைகிறது.